Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சிம்பிளான வெஜிடபிள் பிரியாணி. அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இன்றைக்கி இந்த வெஜ் பிரியாணியை ரொம்ப சிம்பிளாக குயிக்காக பண்ணலான்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். பட் இது வந்து நான் ப்ரெஷர் பண்ணி பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் கவர் பண்ணி தான் பண்ண போகிறேன். இப்போ இந்த வெஜ் பிரியாணிக்கு தேவையான ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1.5 கப் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு 75 ml இல்லை 50 ml வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஆயில் ஃபஸ்ட்டு ஹீட் ஆகட்டும். ஸோ ஆயில் ஹீட் ஆன உடனே நம்ம வந்து கொஞ்சமாக பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீல வாக்கில் கட் பண்ண ஒரு ஆனியனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். அண்ட் ஸ்கூலுக்கு வந்து கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீல வாக்கில் கட் பண்ண ஒரு ஆனியன் ப்ளஸ் ஒரு பச்சை மிளகாய் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஆனியன் நல்லா பொரிஞ்சு ஃப்ரை ஆகட்டும். இது ஒரு 10 மினிட்ஸில் குயிக்காக நம்ம இந்த பிரியாணி பண்ணிடலாம். இந்த வெஜ் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு நீங்கள் வீட்டில் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் ஆட் பண்ணுறேன். இது கூட ஆப்ஷனல் வந்து நீங்கள் கார்ன் ஆட் பண்ணலாம், மஷ்ரூமில் பண்ணலாம், பன்னீரில் பண்ணலாம், அப்புறம் வந்து இதில் பண்ணலாம். ப்ரெட்டை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த ப்ரெட் யூஸ் பண்ணலாம், மீல் மேக்கர் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்கள் ஆப்ஷனல் தான். நீங்கள் எதுக்கு தேவையோ அந்த மாதிரி நீங்கள் வெஜிடபிள்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆனியன் ஃப்ரை ஆகும்போதே கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி ஃப்ளேவருக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு 2 ஸ்பூன் வர அளவுக்கு புதினா, கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுலாம் இல்லை, சும்மா கொஞ்சமாக இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் அப்படி நீங்கள் சாட்டே பண்ணிவிட்டு, இதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 பெரிய தக்காளியை வந்து அரைச்சிட்டு, அந்த தக்காளி அரைக்கும் போதே ஒரு 3 ஸ்பூன் கர்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து அரைச்சிருக்கேன். ஸோ இந்த மிக்சரை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தக்காளி, இஞ்சி பூண்டோடைய வாசனை, இந்த புதினா, இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு 1 மினிட் ஹை ஃப்ளேமில் இதை நான் வதக்கிட்டேன். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக இதுக்கு தேவையான ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்களேன். ஏன்னா ரொம்ப காரம் வேண்டாம்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சமாக இந்த ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த பிரியாணிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நல்லா இதை கலந்து விட்டுருங்க. இப்போது நல்லா இந்த ஆயிலில் இந்த மசாலா நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ், நான் இன்றைக்கி வந்து ஒரு பொட்டேட்டோ, ஒரு 4-5 பீன்ஸு, ஒரு சின்ன கேரட் இதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நான் இதில் இப்போ ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலாவில் இந்த வெஜிடபிள்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். ஸோ இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம மிக்சியில் அரைச்ச அந்த பேஸ்ட் இருக்கும்ல, அதை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது அரிசிக்கு தேவையான தண்ணியை நான் மெஷர் பண்ணி தான் இதை எடுத்திருக்கேன். ஸோ இந்த தண்ணியை நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ 1.5 கப் பாஸ்மதி ரைஸுக்கு நீங்கள் வந்து 1 கப்புக்கு 1.5 கப் வாட்டர் அப்படின்ற ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.25 கப் தண்ணி தேவைப்படும். நான் இப்போ மொத்தமாக இதில் 1 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். இது கூடவே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு அரிசி, பாஸ்மதி அரிசியை வந்து ஊற வச்சு அதையும் நான் வந்து ரெடியாக வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ இதில் இருக்கிற இந்த எக்ஸஸ் வாட்டரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுவுமே நான் வாட்டரோட மெஷர்மெண்ட்டில் தான் நான் இதை வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ அது கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ணும்போது அரிசியோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அந்த வாட்டரையும் நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நம்ம அரிசி போட்டு தம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம வந்து ஊற வச்சு அந்த பாஸ்மதி ரைஸை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். அரிசி ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப கிளற வேண்டாம், ஜஸ்ட் லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போது நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தான் கரம் மசாலா ஆட் பண்ணேன். இப்போது கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில். ஸோ இப்போ அரிசியை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு தட்டு வச்சு கவர் பண்ணிடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக வெயிட் ஏதாவது வச்சுக்கோங்க. நான் இப்போ வாட்டர் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஹை ஃப்ளேமில்
ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா இது வந்து கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணிவிட்டு நம்ம வந்து தம் பண்ணிட வேண்டியதான். 1லேருந்து 2 மினிட்ஸ்க்கு மேலே ஹை ஃப்ளேம் விடாதீங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நம்ம இதை தம் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து இந்த பிரியாணியை தம் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா சூப்பராக பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போது மெதுவாக அரிசி உடையாத அளவுக்கு எடுத்து பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான சூப்பரான வெஜ் பிரியாணி 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் ரைத்தா கூட அண்ட் ஏதாவது நல்ல ஒரு வெஜிடபிள் 65 கூட சர்வ் பண்ணலாம். நான் இன்றைக்கி பாயில்டு எக்கோட இந்த வெஜ் பிரியாணியை சர்வ் பண்ணியிருக்கேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.